ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் கரண்ட்டாக மகாசங்கமம் போயிட்டு இருக்கு இல்லையா, பாண்டியன் ஷோஸ் அண்ட் பாக்கியலட்சுமி, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த அப்டேட் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு நேத்தையோட. ஸோ இன்றைக்கி நார்மலாக பாக்கியலட்சுமியோட ஷூட்டிங் மட்டும் தனியாக வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே பாக்கியா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் சண்டேல ஆரம்பித்து சமாதானமாக ஆனாங்க இல்லையா நம்மளோட கதிர் அண்ட் எழில், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாண்டிங் அங்கே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், அகைன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கதையை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ மகாசங்கமம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி அம்மாவுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணியிருந்த ஒரு ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம ராஜி கழுத்தில் தாலி இருக்க மாதிரியுமே அப்டேட் இருக்குது. ஸோ ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. பிகாஸ் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எலியும் புனையமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லவர் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் மீறி எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சடனாக வந்து மேரேஜ் ஆகும் கொண்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆன மாதிரி ஃபோட்டோஸ்மே ரிவீல் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப போன வீக் ப்ரொமோலையே ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆன மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ப்ரொமோ வரல. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தெரியுது இந்த 1 வீக் ஃபுல்லாகவே சும்மா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி கதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஓடி போகிறதோட அப்படின்னு பட்டு வச்சிருக்காங்க. நாளைய ப்ரொமோவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ராஜிக்கும் கதிருக்கும் எப்படி மேரேஜ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸாவது தோணும். அந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஐடியாவது கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஐடியா இல்லை. எபிசோட் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் பேக் எடுத்துட்டு மாட்டிட்டு போகிறான். அந்த பேக்கில் தான் அந்த ஜுவல்லரி எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பையன் அப்படியே போயிடுவான் போல், அதாவது கண்ணன். ஸோ அதனால் ராஜிக்கும் கதிருக்கும் மேரேஜ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மேக்ஸிமம் ரீசனாக இருக்கும். இது என்னோட கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு ஏன் தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஸோ ஊருக்கு போகும்போது அந்த இடத்துல ராஜியோட அம்மா அப்பா இவ ஓடி போனது கதிரோட தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரூத் ரிவீல் பண்ண மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட. ஸோ லேட்டர் தான் வந்து ரிவீல் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்குக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.